அந்த படப்பிடிப்புல அருண் மாதேஸ்வரன், பாரதி ராஜா இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இவர் ஒன்று வந்து சொல்லுவாரு. ஆனா சார் வந்து கான்ட்ராஸ்ட்டா ஒண்ணு இவ்வளோலாம் பேசணுமா? இவ்வளோ இப்படி பேசினா தேர் பி லாட் ஆஃப் டிஃபரன்சஸ். பட் ஆனா அந்த டிஃபரன்சஸ் தாண்டி அருண் என்ன சொல்றாரோ அவர் பண்ணுவார். அது வந்து ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் போகும், ஒரு டிஸ்கஷன் போகும். ஃபைனலா அவர் வந்து சரி ஓகே இதான பண்ணணுங்கிற நாளைக்கு ஒன்றும் இல்லை. கூலியில கூட சார் சொன்னார்ல, ஒயிட் ஷாட்ல லோகேஷ் வச்சாரு. கட் பண்ணிட்டு க்ளோஸ்அப் வருவான்னு க்ளோஸ் நினைச்சா அப் வரல. வருவான்னு நினைச்சா வரவே இல்ல. என்னடா அவன் க்ளோஸ் அப் வரலன்னு கேட்டோன்னே, சார் அதெல்லாம் போதும் சார் நம்ம அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. பேக்கப்னு போயிட்டு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல சார் ஒயிட் ஷாட் ஒன்று வச்சாரு. வச்சுட்டு சார் பாரதி சார் வந்து கட் பண்ணிட்டு க்ளோஸ் அப் வருவார்னு நினைச்சாரு. அருண் பேக்கப்னாரு. அப்புறம் அவர் வந்து டேய் வா என்னை கூப்பிட்டாரு. அவன் வைட் எடுக்கிறான், க்ளோஸ் அப் தேவைப்படும்டா. நான் சொல்றேன், நான் டைரக்டரு. நாளைக்கு க்ளோஸ் அப் தேவைப்பட்டா பிரச்சனையாயிரும். அவனை கூப்பிடு அப்படின்னாரு. கூப்பிடுறாரு அப்படின்னு. அருண் க்ளோஸ் அப் எடு நீ. உனக்கு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னாரு. இல்லை சார் நாங்கள் வைட்லேயே பார்த்துப்போம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்புறம் சார் நாளைக்கு நீ எடுப்ப, அதுக்கப்புறம் நீ வருவல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அவர் ஸ்டைலில். அப்படின்னு சொன்னோன்னே ஃபைனலாக எடிட் பண்ணிட்டு ஃபைனலாக சார் கேட்ட மாதிரி அந்த க்ளோஸ்அப் வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு சார் ஆக்சுவலி. அப்புறம் நம்ம திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணி இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டிங்களா, நீங்கள் எடுத்து வச்சுக்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னா யூஸ் பண்ணாத அப்படின்னாரு அவரு. ஸோ இந்த மாதிரி போகும் சார். லைக் ஒரு ஒரு ஹெல்த்தியாக தான் சார் போகும். அது வந்து நத்திங் இது எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஹெல்த்தியாக போகும். பட் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் போகும். பட் ஒரு பாயிண்ட்ல அருண் விட்டு கொடுப்பாரு, இல்லை சார் விட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது அந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க இப்போ.